பெரும் சோதனை இறைவா குவிந்தாடும் கோமகனை மறவே சமரசம் குழாவும் இடமே நம் வாழ்வில் காண சமரசம் குழாவும் இடமே சாதியில் மேலோரென்றும் தாழ்ந்தவர் தீயோரென்றும் வேதமில்லாது எல்லோரும் முடிவு சேர்ந்திடும் காடு
ரச்சத பேர் கொண்ட தாயகனியே குருவதார பாவனே ரச்சத பேர் கொண்ட தாயகனியே அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா பச்சை வைகுந்த பச்சை வைகுந்த ருந்தம் வரவே கொள்வே கதிகவே உலக சகலா சரணம் எனதுல மிகுந்த நமோ தாயகனா கருத்தில் கொண்டு கடகக்காரன் நாரதன் என்பவர் பெயரை கொண்டரான அதிகாலை எழுந்து இத்திகர அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு சுருதியின் முடிபெறும் எண்ணி தூய மொழி புலபரவள தாமும் மருது நின்றன் பெருமை என்றும் பெற்றி கண்டுடை வாழ்த்திட வந்தேன் வருதையை வானவே உன்ச பேரொழி கதறி கருதி நெண்ணை வணங்கிட வந்தேன் கதிர்கொள்வான் கொங்காட்டி தீசத்தின் பகவானை பிணைந்து மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு வணங்கி ஆகாய மார்க்கமாக இந்த பூலகம் வந்து கொண்டிருக்கிறேன். நமது திருவிழோ ஒரு நாளைக்கு ஒரு கழகமாவது செய்யப்பட்டால் எனது சிறசாகப்பட்டது 1800 கழகம் எங்கே கழகம் எங்கே என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே கழகம் கிடைக்க வேண்டும் என்று பார்த்தால் யாரை வணங்க வேண்டும், யாரை வணங்கினால் எமது கழகம் இந்த இடத்திலே சிறப்பாக நடைபெறும் என்றால் கழகத்திற்கும் உலகத்திற்கும் கீர்த்தி அளிக்கக்கூடியவன் நமசிவாய வாழ்க, ஆதந்தால் வாழ்க, இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதாந்தால் வாழ்க, கோகழிகாண்ட ஒரு மனிதந்தால் வாழ்க, ஆகமவாகி என்ற அன்னிப்பந்தால் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்ற கைலாசநாதனை திரு ஆடவாய வருமானை அண்ணாமலையானை சொர்ணவாரீஸ்வரர் ஐயனை வணங்கி இங்கு நாரதராக காட்சியில் கொடுக்கும் மருமை தம்பி ரெட்டாரத்தைச் சேர்ந்த வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு விழா கமிட்டியில் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அவரை வரவேற்கும் விதமாக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தி இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் அத்துணை அன்பு சார்ந்த உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். நன்றி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தம்மை நன்னெறி கொய்ப்பதும் வேதம் நான்கிடும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. வண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே பெரும் சோதனை இறைவா இசை தமிழை செய்து அரும் சாதனை, இசை தமிழை செய்து அரும் சாதனை எனக்கு பெரும் சோதனை
சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ பாவன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ பாவன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ வீட்டுக்கு சுமந்து பிறம்படி பட்டவும் பிரம்படி பட்டவுள்ளை பேசும் தமிழ் அழைத்தும் தமிழ் அனைத்தும் வாராதிருப்பதில்லை பேசும் தமிழ் அழைத்தும் இதை தமிழ் நீ செய்த அருள்தாதனை தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ தந்தை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ தந்தை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ நேருக்கு நீர் ஊற்றி பிழைக்கின்ற தலைவா அது ஏன் நான் வந்தோடனே புறாவே எந்திரிச்சு வீட்டுக்கு புரியல இதுக்கு அது சும்மா போறது இல்ல பக்கத்துல இருக்க யாராவது வா போமா அப்படின்னு கூப்பிட்டுக்கிறது இந்த பொம்பளை ஆளுக கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா நான் அதை நம்புறதே கிடையாது ஏன் தெரியுமா தம்பி போவாங்க திருப்பி வந்துருவாங்க நீ என்ன காரணம் தெரியுமா நல்ல பாம்பு குடி இருக்கிற இடத்துல யாரும் அங்கிட்டு போக மாட்டாங்க பேய் பிசாசு வேற கிடக்குது தோருடைய சபிக்கன் விடைய அறிஞர் தூபன்மதி சூடி காடுடைய சுடலை பொடிபூசையன் உள்ளம் கவர்கள்மன் ஏடுடைய மலரான் உன்னை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரமேவிய பிரம்மாணிவன் என்று பாடினார் ஞானசம்பந்த பெருமான் அந்த கைலாசநாதனை திருஆளவாய பெருமானை அண்ணாமலையானை வணங்கிவிட்ட போதிலும் கூட பெருமையிடம் இடத்தை பார்க்கின்ற வேளையிலே வர்ணிக்க வேண்டும் என்ற அவா இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட சிறப்பான இந்த இடத்திலே யாரை பாடினால் இப்பேற்பட்ட சிறப்பு மிகுந்த இடத்தை பார்க்கின்ற வேளையிலே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐவுகளும் இதில் குறிஞ்சி மலைக்கு மலை சார்ந்த பகுதி அந்த குமரக்கடவுளுக்கு சொந்தமான இந்த இடத்திலே அந்த குமரக்கடவுளோட சகோதரனான மணிகண்ட பிரபு என்னது என்ன பாடுவோங்கிற நீ இது பாடு குமரக்கடவுளுக்கு சொந்தமான இடத்துல இந்த குமரப்பெருமானை வணங்க வேண்டும் உருவாய் அருவாய் உள்ளதா இல்லதா மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் உபடி என்ற அந்த கடவுளை வணங்கி அவரோடு இணங்கி வழி தேடுவோம் கழகத்திற்கு கொஞ்சம் கொஞ்சம் வழி விட்டு உட்காருங்க ஆட்டோ வருது அப்படியே வேற வழி இருந்துச்சுன்னா போயிருக்கிறேன் இனிமே அந்த லெஃப்ட்ல மக்களோட நீ கிளப்பி விட போறீங்க நீங்க பாக்குறாங்க கொஞ்சம் லெஃப்ட்ல ஏறிப்போங்க லெஃப்ட்ல ஏறிப்போங்க ஏய் நீ நாலு வை கோடி மலைகளிலே கொடுக்கும் மழை எந்த மழை பொங்குமணி நாட்டினிலே குளிர்ந்த மழை எந்த மழை தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மழை எந்த மழை தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை 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 முருகா மருதமலை மாமணியே முருகையா மருதமலை மாமணி மேல் முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா மருதமலை மாமணியே முருகையா மனமிகு சந்தன அழகிய குங்குமம் மனமிகு சந்தன அழகிய குங்குமமை யாவுனது வந்த மருதமலை மாமணியே முருகையா
கோடிகள் குவிந்தாடும் கோமகனை மறவே கோடிகள் குவிந்தாடும் கோமகனை மறவே நாடிய வினை தீர நான் வருவேன் நாடிய வினை தேடி நான் வருவேன் அஞ்சுதல் இடை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிடும் உன்னை எட்டுவேன் அஞ்சுதல் இடை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிடும் உன்னை எட்டுவேன் மருதமலை மாமணியே முருகையா திருமகன் முத்துக்குமரனை மறவே நான் மறவே பக்தி கதிரன பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன் சக்தி திருமகன் முத்துக்குமரனை மறவே நான் மறவே பக்தி கதிரன பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன் பரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே பரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே அன்பதெல்லாம் உனது முகம் அது ஆறு முகம் காணவெல்லாம் எனது மனம் முருகது முருகா அன்பதெல்லாம் உனது முகம் அது ஆறு முகம் காணவெல்லாம் எனது மனம் முருகது முருகா அதிபதியே ஒருவரனே அருள்தியே சரவணனே அதிபதியே ஒருவரனே அருள்தியே சரவணனே மணிகது மழுகது நதிகது கடலது சகலம் உணவருகர் உலகில் எழுவது மணிகது மழுகது நதிகது கடலது சகலம் உணவருகர் உலகில் எழுவது வருவாய் முருகனே வேலையா. தேவர்கள் வணங்கும் மருதமலை முருகா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா, மருதமலை மாமணியே முருகையா. அருவம் உருவமாய் அனாதிலே வளவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நன்ற ஜோதி பிடம்புதர் இனியாக கருணைக்குர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தான் உதித்தனன் முருகன் என்ற எந்த கடவுளை அணுகிவிட்ட போதிலும் கூட சிங்கக்கோட்டை பெருமாள் பாண்டியர் டாஸ்பார் கீழநட்டூரை சேர்ந்த அன்பு அவர்கள் ரூபாய் 101 நண்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்துள்ளார்கள். நண்பளிப்பு வழங்கி அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் நன்றி. பேச்ச குறப்பா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காண சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காண சமரசம் உலாவும் இடமே ஜாதியில் வேளோரென்றும் தாழ்ந்தவர் தீயோரென்றும் வேதமில்லாது எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு தூங்கிடும் வீடு உலகிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே
சிங்கார போகி ஈசன் பொற்பாதம் தன்னை நாடிடும் யோகி பாதம் இடும் நாதே எல்லோரும் ஒன்றாக இங்கே கூடுவதாலே எல்லோரும் கூடுவதாலே உலகினிலே இதுதான் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே சமரசம் உலாவும் இடமே இந்த கையை தட்டினா என்ன சும்மா தானே உட்காந்துருக்கீங்க எதுவும் வெட்டி முடிக்கிறீங்களா உட்காந்துக்கிட்டு ஒன்றும் பண்ணல நன்றி 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 சிறப்பு மிகிடம் ஓட காண்பது ஊமுடல் வெள்ளம் ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் பாட காண்பது மன்னார் வருங்க வருந்த காண்பது சூழ்நிலை சங்கு போட காண்பது பூமியில் வித்து புலம்ப காண்பது கெங்கனி குத்து தேட காண்பது நல்லறம் கட்டி திருக்குற்றாட தென்னாரி நாடு என்ற குற்றால குறவஞ்சி பார்க்கின்ற வழிகளை வர்ணிக்க வேண்டும் என்ற அவா இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட பெருமை மிகுந்த இடத்தை பார்த்தால் என்ன அண்ணே அண்ணன் தம்பி நீங்க காதலிச்சிருக்கீங்களா இது காதலிச்சிருக்கீங்களா ஒரு பிள்ளையும் ஜக்க மாட்டேங்குது ஆமா ஒரு உள்ளே சிக்காதுனா ரெண்டு பயலுக இருக்கும்போது அப்புறம் இன்னொரு உள்ளே சிக்கிச்சுன்னா அவங்க விளக்க மாத்தா கொண்டு அடிப்பாங்க வீட்டுல அண்ணன் பசங்க இருக்கேன் இல்ல அண்ணன் பசங்க இல்ல அண்ணனுக்கு ஒரு பையன் தானே இருக்கான் அடிமுருவேன் உனக்கு தானே ரெண்டு பையன் இருக்காங்க அப்படியா அப்படியா அண்ணனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் நல்லா அங்க எப்படி பாத்தியா நல்ல பசங்க ஏன்னா மேட்டுக்கு வாப்பா ஏன் சொல்றேன்னா நீங்க காதலிச்சிருக்கீங்களா என் மனைவியை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணேன் மனைவியே நீங்க காதலிச்சு தான் கல்யாணம் இப்பவும் காதலிக்கிறேன் ஆனா ஏன் காதல பாருங்க யார என் மனைவியத்தான் சரி சரி வேற யாராவது காதல் இல்ல வாய்ப்பு இல்ல ராஜா ஆனா ஏன் காதல் எப்படி போச்சு தெரியுமா எப்படி காதல் தோத்து போச்சுனே டீ குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா சரியா போயிடும் ஏன்னா யார் யாரை காதல் கொள்ளணுங்கிறது இருக்கு சரி அதெல்லாம் பத்தி பேசணும்னா நேரம் ஆயிரும் ஒரு 4 பாட்டை பாடிட்டு அடுத்து சந்திக்க வேண்டியவரை சந்திச்சு கழகத்தை வச்சு 5:30 பாடுவோம் நீ வை தம்பி நம்ம பார்த்துக்கலாம்
உடல்களை அழித்திட ஊருக்கு பலரும் மாறும் உள்ளத்தை பிரித்திட பாரும் வரும் ஆம்பளை ஆளுக தான் கை தட்டுன்னு இருக்காங்க. உங்களெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. என்னப்பு அதான் நம்ம தான் கை தட்டிக்கணும். சரி நீங்கள் அதை ஒரு ஆள் போதும் எனக்கு. தோன்றின் புகழோடு தோன்று அகிலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுங்கிறார் வள்ளுவர். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்லணுமா. ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் இல்லாம ஏதாவது இந்த உலகிலே நம் பேரை சொல்லும் அளவிற்கு ஒரு ஊருக்குள்ள வாழும் பொழுது வாழ்ந்தா அவரை போல வாழணும்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழணுமா. தெரியுமா இல்லையா? ஆமா ஆமா. பெருமை மிகுந்த இடத்தை பார்க்கின்ற உலகிலே சரி நம்ம நதியோரம் பாடுவோம். ஏன் மாத்தி கூட பண்ணலாம், குளத்தோரம் அப்படின்னு பாடலாம். நீ அஞ்சலியா வைப்பா. நதியோரம் நானல் ஒன்று நாடம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல கடலடி கால்களை அப்படியா முத்தமிடும் புதுக்கடை சத்தமில்லாத முத்தங்களை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தாள் அந்த
நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. உன் பெயர் உச்சரிக்கும் உள்ளம் நித்தமும் தத்தடிக்கும். இங்கு நீ இல்லாது வாழ்வு ஏது தேநீர் காலம்தான். என் மனம் உள்வசமே கண்ணில் என்றும் உள் சொப்பனமே. விழி காணும் காட்சியாவும் உந்தன் வல்ல கோலம்தான். ஆழம் விழுதுகள் போலே ஆடும் நினைவுகள் கோடி. ஆடும் நினைவுகள் ஆடும் பாடும் குணதருள் தேடி. இந்த பிறப்பிடும் எந்த பிறப்பிடும் எந்த உயிர் உன்னை தேரும். ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா. இதழோரம் இதழ் சேர புது பாடல் விழி பாட பாட. ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா. சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளில் பெண்ணல்ல நீ எனக்கு வண்ண களஞ்சியமே மின்னும் மணி விளக்கே. போட்டியா இல்லை நான் ஒரு பாட்டு பாடினா நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்க. என்ன இருக்கு தம்பி. ஆமா தெரியும், அதனால பாடுற. வேற என்ன உங்களுக்கு பாட்டு தெரியும்? ஆமா. காளிதாசன் பாடினான் மேகதூதரே. தேவிதாசன் பாடுவான் காதல் கீதமே. இதழ்களில் தேன் துடி ஏந்திடும் பையங்கிடி. இதழ்களில் தேன் துடி ஏந்திடும் பைங்கிடி. நீ இல்லையே நான் இல்லையே ஊடல் ஏன் கூடும் நேரம். நீளவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. முத்தமிழே முத்தமிழே முத்து சந்தம் ஒன்று கேட்பதென்ன. முத்தை தமிழ் வித்தகியே உன்னில் என்னை வந்து சேர்வதென்ன. தேவதை போடொரு பெண் இங்கு வந்தது தம்பி. உன்னை நம்பி இந்த மைத்துனன் கைத்தடம் பற்றிட வந்தது தம்பி. உன்னை நம்பி காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ நெருங்கி வா படிக்கலாம் ரசிக்கலாம். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லணையிட்டு வைத்தேன். நான் யாராரோ என்று தாராட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேரை சொல்லும் ரோசாப்பு காட்டில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. ரொம்ப உருகிறீங்களே, அநியாயத்துக்கு உருகிறீங்க, ஏன்னு தெரியல. அளவுக்கு உருக்கம் அளவுக்கு அதிகமா இருக்கையா வழக்கத்துக்கு மாற. நன்றி.
இதெல்லாம் உண்மைதான். குறுகிய காலத்தில் வந்து தொழிலை வளர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப பெரியது. வாத்தியம் வாசிக்கிறது ஒருத்தருக்கு இயற்கையாக பாடுற ஞானம் இருக்கும். அது ஒரு எங்கிருந்தோ அது இறைவனுடைய அருள். இயற்கையாக பாடும் பொழுதே சுதி விலகாது, தாளம் விலகாமல் பாடுறவங்க நிறைய பேரை பார்த்துருக்கோம். அவங்க எங்கேயும் போய் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த லயக்கட்டுகளோடு சுதி விலகாமல் பாடுறவங்க அது இயற்கையான ஞானம் அது. ஆனால் ஒரு இசைக்கருவி இசைக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதல். இப்போ குறுகிய காலத்தில் ஏன்னா அந்த அந்த போட்ட விதை அப்படி, அதனால தான் இன்றைக்கி நல்ல விதமாக முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெருமைமிகு எனக்கு எங்கள் 2 பேத்துக்குமே ஒரே வாத்தியாரே எங்களுடைய அன்பு சிறிய தகப்பனார். ஆமாம், கலைமாமணி, தமிழக அரசால் கலைமாமணி என்ற விருதினை பெற்ற தெய்வ திரு சா அர்ஜுனன் அவர்கள். அவர் போட்ட வித்து அது. அதனால தான் இப்படி சேர்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன். பெருமைமிகு இடத்துல நதியோரம் நீயும் ஒரு நாடு என்று ஓடிடை ஏதேனும் ஒரு சத்தம் ஆடோலம் சோ குவியது குஜிலா அல்லது குழலா குழலெழுதி ஆழெழுதி என்பது மக்கள் மழை சொல்கிறாத என்ற சொல்லை மீறி ஆடோலம் சோ ஆடோலம் சோ என்றபடி பன்மணிக்கு சாயிரமே எப்படி வணக்கம் ஐயா. ராஜவாட்டு போற ராஜவாட்டு இப்பேற்பட்ட சாரீர வளமை படுத்த பன்மணி அலையா கூட்டத்திட கோயில் பூரா யார இங்கு தேடுதம்மா கொலுசு சத்தம் கேட்க இடி மகனும் தண்டி எழிக்குது குமரி பொண்ண பார்க்க இடே ஓடி மின்னர் அடிக்குது கூட்டத்தில கோயில் பூரா யார இங்கு தேடுதம்மா கூட்டத்தில கோயில் பூரா யார இங்கு தேடுதம்மா கொலுசு சத்தம் கேட்க இடே கோயில் பூரா யார இங்கு தேடுதம்மா.
தந்தது என் காதல் தேவி நீ தந்தது பார்வையில் நீட்டுது ஆசையில் காடாட்டுது கண்டோ சர்க்கரையோ கனியோடு கலந்த பாகோ அண்டமா முனிவர்க்கெல்லாம் அமிர்தம் என்று அடிக்கலாம் என்று பாடினார்கள். இப்பேற்பட்ட சாரீர வடமை உடைத்த முன்னோடியால் ஒத்தையடி பாதையிட நித்தம் ஒரு காணபடி அந்த வழி போகையில ஊனபடி ஒத்தையடி பாதையிட நித்தம் ஒரு அந்த வழி போகையில காதிருந்து ஊனபடி கண்ட
வாழ்க்கை கோலிழந்த குரங்குக்கு சமமாகும் என்பது முதுமொழி. நன்றி நன்றி. இந்த 2 பேரும் தான் கைத்தட்டிய ஒருத்தர் எப்போ சும்மா நான் சொன்னதுக்கு அப்புறமா அடையாப்பு பாடிக்கொண்டே இருந்தால் காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. சந்திக்க வேண்டியவர்களை சரியான கால பொழுதிலே சந்திக்க வேண்டும். வருகிறார் வணக்காவடன். அவரை சந்தித்து இங்க இருப்பவர்கள் யாரும் தெரியாத போல் நடித்து அடிதோடு ஒன்று வந்து கழகத்திற்கு முடிச்சிருவோமா? அந்த ரவி குந்து தேவர் துண்டிவி முழங்க வந்தே இந்திரன் வணங்கும் எங்கள் கந்த சுந்தர நிலை எந்த உலகிங்கு வருகிறார். புராண புயல், இதிகாச இடி, இலக்கிய கத்தா அம்மா இப்படியெல்லாம் பல வட்டந்தனை பற்று. கொல்லங்குடி மாநகரிலே பிறந்து அம்மா கொல்லங்குடிக்கு பெருமை ஆத்தா வெட்டுடைய காலி. வெட்டுடைய காலி. அதுக்கப்புறம் கொல்லங்குடிக்கு பெருமை கொல்லங்குடி அருமை மச்சான் பி.கே. தன்ராஜ். ஆடா கிளவி ஒன்று இருக்குல்ல. ஆமாம் கொல்லங்குடி. ஆமாம் பாரி கற்பை கற்பை. அதுக்கப்புறம் இந்த கொல்லங்குடிக்கே பெருமை யாராலனா தன்ராஜ் மாமா. அவ்வளோதான். விரட்டும் இந்த மாமாவை சந்தித்து தன்ராஜ் மாமாவை மாமா சந்தித்த பிறகு அவரிடத்தில் இந்த கழகத்தை ஆரம்பிப்போம். நாராஜன நாராஜன